இங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன கப்பல்ல தங்கத்தை எடுக்கிறாங்க. ஆக்சுவலா 40 வருஷத்துக்கு முன்னாடி சொகுசு கப்பல்ல எல்லாம் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கம்பியை வச்சு எல்லாத்தையுமே வெட்டி கொண்டுருவாங்க. அந்த கப்பலை ஆராய்ச்சி பண்ணதா ஜாக்குங்கிற ஒருத்தன் அவனோட குழுவை கூட்டிட்டு போறான். ஆனா எங்க தேடியுமே கிடைக்காது. ஆனா கடைசியில பார்த்தா அந்த பேய் கப்பல் இவங்க முன்னாடியே நிக்கும். அந்த கப்பலுக்குள்ள போய் ஒரு வாழ்க்கைக்க தொடுறாங்க. அங்க உள்ள ஆவிகள்லாம் முழிச்சிருது. அந்த கப்பல்ல ஒரு டிஜிட்டல் வாட்ச பாக்குறாங்க. அது 1965ல கண்டுபிடிச்சது. ஆனா அந்த கப்பல் காணாம போனது 1963. அப்ப யாரோ இதுக்கு முன்னாடி இந்த கப்பலுக்கு வந்திருக்காங்க. இங்க ஒருத்தர் ஒயின் குடிக்கும் போது கண்ணாடியில ஒரு முகத்தை பாக்குறான். அது மட்டும் இல்லாம இப்பதான் யாரோ சிகரெட் குடிச்சிட்டு வச்சுட்டு போன மாதிரி இருக்கு. அப்பதான் அந்த கப்பல்ல ஒரு தங்க புதையல பாக்குறாங்க. இங்க மேரி கண்ணுக்கு மட்டும் ஒரு சின்ன பொண்ணு தெரியறா. அந்த பொண்ணு இந்த தங்கத்தை எடுத்துட்டு போகாதீங்கன்னு சொல்றா. அந்த பொண்ணு சொன்ன அடுத்த நிமிஷமே இவங்க வந்த கப்பல் வெடிச்சிருது. இவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு எப்படி தப்பிக்கிறேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேரி அந்த சின்ன பொண்ணை பத்தி தெரியலான்னு சொல்லி அங்க உள்ள நோட்டை எடுத்து பாக்குறா. அதுல அந்த சின்ன பொண்ணோட பேர் இருக்கு. அந்த பொண்ணோட ரூம்ல போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணோட உடம்பு அழுகி போன நிலையில ஒரு கைத்தல தூங்கிட்டு இருக்கு. அந்த கப்பலோட கேப்டன் ஒருத்தன் கண்ணுக்கு தெரிஞ்சு உங்க கூட இருக்க ஜாக்கு தான் உங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து கொல்ல பாக்குறான்னு சொல்றான். உங்களோட ஆவிகள்லாம் அவனோட சுயலாபத்துக்கு பயன்படுத்துறான். ஏன்னா அவனுக்கு சாகாவரம் கிடைக்கணும்னு சொல்லி. அப்பதான் அந்த சின்ன பொண்ணு மேரியோட உடம்ப தொடுறா. இந்த கப்பல் எப்படி காணாம போச்சுன்னு சொல்லி அவளோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. கப்பல்ல உள்ள எல்லாத்தையும் கொண்டதுக்கு அப்புறம் அந்த சின்ன பொண்ணு மட்டும் தான் உயிரோட இருப்பா. அவளும் இவங்களுக்கு பயந்துகிட்டு தூக்கல மாட்டிருப்பா. மேரிக்கு ஜாக்க பத்தி தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த கப்பல்ல உள்ள பாம் அழுத்தி மொத்த கப்பலையும் வெடிக்க வச்சிருவா. அங்க உள்ள ஆத்மா எல்லாம் தப்பிச்சு போயிரும். மேரியும் அங்க இருந்து மீட்டுருவாங்க.